ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த கம்பெனி நிஃப்டி 50ல் இருக்க என்டிபிசி லிமிடெடோட சப்சிடரி ஃபர்ம் தான் என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட். இந்த கம்பெனி இன்கார்பரேட் செய்யப்பட்ட வருடம் ஏப்ரல் 2022. இவங்க பேசிக்கலி ஒரு ரினியூபிள் எனர்ஜி கம்பெனி. அதுவும் குறிப்பாக சோலார், விண்ட் அப்புறம் ஹைப்ரிட் மெத்தடாலஜியில் ரினியூபிள் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுற ரினியூபிள் எனர்ஜி ரிலேட்டட் ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது தான் இவங்க மெயின் பிஸ்னஸாக பண்ணுறாங்க. இப்போ இவங்க ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல அவங்க பெருமளவில் ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க இந்த கம்பெனி. இந்த கம்பெனி சோலார் விண்ட் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் கிடையாது, இவங்க ஜென்ரேட் பண்ணுற எனர்ஜியை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக இவங்க எனர்ஜி ஸ்டோரிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ அவங்க எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இப்போ டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ என்னதான் வந்துட்டு எனர்ஜியை ரினியூபிள் எனர்ஜியை நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டெவலப் பண்ணாலும் அது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ தட் அப்போ தான் வந்து எப்போ தேவைப்படுதோ அதை கிரிட்டுக்கு செலுத்தி அதை எண்ட் யூஸருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அதனால் இப்போ இவங்க ரீசெண்ட் டைமில் எனர்ஜியை ஸ்டோரேஜ் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் இப்போ அவங்க பெருமளவில் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 6 ஸ்டேட்டில் லார்ஜ் சைஸில் சோலார் பார்க்ஸை உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3071 மெகாவாட் சோலார் எனர்ஜியை வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக இவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களோட பேரண்ட் கம்பெனியான என்டிபிசி ஃபர்ம் வந்துட்டு பை 2032க்குள்ளே அவங்களோட ரினியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை 60 கிகாவாட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கிறத இவங்க டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இலக்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிட்டெட் ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் ப்ளே பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. இந்த கம்பெனியோட ஆர்டர் புக்கில் ஆஸ் ஆஃப் 30th June 2024 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,696 மெகாவாட் ரினியூபிள் எனர்ஜியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கையில் இருக்குது. அதில் 2,925 மெகாவாட் எனர்ஜி உற்பத்தி செய்கிறதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் அவங்க ஆல்ரெடி எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. மீதி 11,771 மெகாவாட் ரினியூபிள் எனர்ஜியை இவங்க ஜென்ரேட் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட்ஸையும் ப்ராஜெக்ட்ஸையும் அவங்க ஆல்ரெடி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க பேசிக்லி பண்ணுற பிஸ்னஸ். இப்போது இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த ஐபிஓ மூலமாக கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி. ஐபிஓ 19th நவம்பர்லேருந்து 22nd நவம்பர் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பேண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோவர் ப்ரைஸ் பேண்டாக 102 ரூபாயும் அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 108 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 138 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட் ஷேர் அப்பர் ப்ரைஸ் பேண்டான 108 ரூபாயில் வாங்குறதுக்கான செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,904 ரூபாய் ஆகுது. ஷேர் அலாட்மெண்ட் டேட் 25th நவம்பர், ரீஃபண்ட் டேட் 26th நவம்பர், லிஸ்டிங் டேட் 27th நவம்பர். இந்த இஷ்யூவில் டோட்டலாக 92.59 கோடி ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. இது எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான், இது ஆஃபர் ஃபார் சேல் எதுவும் கிடையாது. போஸ்ட் ஐபிஓ இந்த ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 91,000 கோடியாக இருக்க போகுது. ஸோ இது ஒரு லார்ஜ் கேப் ஷேராக இருக்க போகுது. இன்றைக்கி தேதிக்கு இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ரூபாயாக இருக்குது. ஸோ அப்பர் ப்ரைஸ் பேண்டில் பார்க்கும்போது ஒரு ஷேர் இன்றைக்கி 111 ரூபாய்ன்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட்டில். அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துடலாம். ஸோ 2023 பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வெறும் 170 கோடி தான் இருந்திருக்கு. இதே 2024 பார்த்தீங்கன்னா மார்ச்சில் 2037ன்னு சொல்லியிருக்கு. இதே மார்ச்லேருந்து செப்டம்பர் இந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1132 கோடின்னு இருக்குது. ஸோ ரெவன்யூங்கிறது வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2023 171 கோடியாக இருந்திருக்கு. இதே மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா அது டபுள் ஆகி 344 crores சொல்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே மார்ச் 2024 செப்டம்பர் 2024 இந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸுங்கிறது 175 கோடியாக இருக்குது. இதே மாதிரி நெட்ஒர்த்தும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் பார்த்தீங்கன்னா 167 கோடியிலேருந்து இப்போ 596 கோடின்னு இருக்குது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஒரு பிக்கஸ்ட் நெகட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கடன்கிறது வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ மார்ச் 2024 12,000 கோடி இருந்த கடன் இப்போ செப்டம்பர் 2024 17,000 கோடியாக இருக்குது. ஸோ பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. மற்றபடி இது ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான். அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் தி இஷ்யூன்னு பார்த்தலாம். ஸோ ஐபிஓ மூலிமா கிடைக்கிற பணத்தை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க என்டிபிசி ரினியூபிள் எனர்ஜி லிமிடெட்டில் வாங்கின கடனை பார்ஷியலாவோ ஃபுல்லாவோ அடைக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க. அதுபோக ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க. அடுத்த கம்பெனியில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இந்த கம்பெனியில் இருக்கிற ப்ரோஸ் நான் எதை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி லிமிட்டடோட சப்சிடரி கம்பெனி தான் இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி. ஸோ அவங்களும் ஒரு கவர்மெண்ட் ஃபர்ம் தான். ஸோ இவங்களுக்கு என்டிபிசிலேருந்து சப்போர்ட் கிடைக்கும், ப்ளஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து சப்போர்ட் கிடைக்கும், ப்ளஸ் இவங்களுக்கு ஃபினான்ஷியல் பேக்கிங் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இவங்க ரினியூபிள் எனர்ஜி ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸை வின் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு பெருமளவில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன்.
ப்ளஸ் இவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெருமளவில் ஆர்டர் புக் கையில் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் புக்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த 2-3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு வந்துட்டு இதன் மூலமாக அவங்க தொடர்ந்து வந்துட்டு அவங்களோட ஆர்டர் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு இன்கம் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ப்ளஸ் ரினியூபிள் எனர்ஜி செக்டருங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்துட்டு க்ரோ ஆகிட்டு இருக்க செக்டர். அடுத்த 10-20 வருஷத்துக்கு பெருமளவில் க்ரோ ஆகக்கூடிய செக்டர். ஸோ இந்த செக்டர் க்ரோ ஆகும்போது இந்த கம்பெனி கண்டிப்பாக க்ரோ ஆகும். ப்ளஸ் இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, கவர்மெண்ட்டோட பேக்கிங் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாமே இந்த கம்பெனியில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இந்த கம்பெனியில் இருக்க நெகட்டிவான விஷயமா நான் எதை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்க பாரோயிங்ஸ் கடன்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனிக்கு கடன்கிறது பெருமளவில் இருக்கிறதுனால இந்த கம்பெனி வர அடுத்த ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு இவங்க வந்து கம்பெனி வந்துட்டு டெட் ஃப்ரீ கம்பெனியாக மாறதுக்கு சான்ஸே கிடையாது. என்னதான் இந்த இஷ்யூலேருந்து 10,000 கோடி கிடச்சாலும் அத்தனை காசு யூஸ் பண்ணால் கூட அவங்களால வந்து டெட் ஃப்ரீயாக ஆக முடியாது. ஸோ டெப்ட்டுங்கிறது இந்த கம்பெனிக்கு வந்துட்டு காலத்துக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்க போது. இது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூபிள் எனர்ஜி ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நடத்துறதுக்கு பெருமளவில் வந்துட்டு கேபிட்டல் போடாமல் இருக்கும். என்னதான் ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது வந்தாலும் அவங்களுக்கு இனிஷியல் காஸ்ட்டை வந்து ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். இது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது. இது வந்து ஹைலி காம்படிட்டிவான இண்டஸ்ட்ரி கூட. இதில் ஆல்ரெடி அதானி கிரீன் எனர்ஜி, டாடா பவர் ரினியூபிள் எனர்ஜி, அப்புறம் ஆர்இ நியூ பவர்னு சொல்லி நிறையா கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ இவங்களால கம்பீட் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாமே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இது ஒரு நல்ல கம்பெனியாக தான் இருக்க போகுது. இந்தியாவோட ஃபாசில் ஃபியூல் டிபெண்டன்சிங்கிறத கம்மி பண்ணுங்கிறது தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு மெயின் குறிக்கோளாக இருக்குது. ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தால் தான் இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஃபர்ம். ப்ளஸ் நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை 2070க்குள்ளே நம்ம நாட்டோட கார்பன் ஃபுட் பிரிண்ட்டுங்கிறது வந்து 0 ஆகணுங்கிறது தான் எய்மாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த இலக்கை அடையணுன்னா நம்ம அதானி கிரீன் எனர்ஜி, டாடா பவர், ரினியூபிள் எனர்ஜி மாதிரியான கம்பெனி மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பெருமளவில் இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கம்பெனி இது மாதிரியே இன்னும் வேறு சில கவர்மெண்ட் கம்பெனிஸும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது எதிர்காலத்தில். ஸோ அதனால் இந்த கம்பெனிக்கு ஒரு பெருமளவில் எதிர்காலம் இருக்குங்கிறதால கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனி பற்றி எல்லா டீட்டெயிலும் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.